ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ எல்லாருமே வந்து இப்போ குரூப் 2 ரொம்பவே வந்து பரபரப்பாக வந்து படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டைம் அப்படிங்கிறது ஒன்லி 50 டேஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 50 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக படிக்க வேண்டியது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன் அப்படின்னா குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ், அதாவது மேக்ஸ், தமிழ், ஜிகே அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிகேவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளோட நிறைய வீவர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஜிகேவுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பேட்ச் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், ரிவிஷன் டெஸ்ட்டு சீரீஸ் கொடுங்க. ஸோ இந்த 50 டேஸில் முடிக்கிற மாதிரி, ஜிகேவை முடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் தான். ஆனால் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் இப்போது இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் சீரீஸாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் அப்படி தான் வந்து டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பில் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா? ஆமாங்க, நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்பில் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு சின்ன டெஸ்ட் சீரீஸாக கொடுத்து ஒரு ஆஃபரில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 350. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜிகேவுக்கு மட்டும்தான். ஓகேவா? அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஜிகேயில் குரூப் 2க்கு எந்த டாபிக்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமோ ஸோ அந்த டாபிக்ஸ்க்கான டெஸ்டாஸ் தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி மட்டும்தான் நம்ம இதில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் பயாலஜி படிக்கிறதே இல்லை. ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ அதுக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வருமோ ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜிகேயில் ஈஸியாக நீங்கள் 65+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் இது. ஓகேவா? ஸோ எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா குரூப் 4க்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து வழக்கம் போல் படிக்கிறதுனால ஸோ அது வந்து நாங்கள் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜிகே அப்படிங்கிறது தான் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே. ஸோ அப்போ நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் எதுக்கெலாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வருமோ ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து அதிகப்படியான டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸு, ஜியோக்ரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸோ அந்த டாப்பிக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து டெஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி டெஸ்டர்ஸ் இருக்கோ, எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன், இது நம்ம ஆப்பில் நடக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது 350. டோட்டல் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது 15 டெஸ்டர்ஸ் இருக்கும். உங்களை ரிவிஷன் கொடுக்குற மாதிரி டெஸ்டர்ஸாக இருக்கும். இது ஒன்லி ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் தான். ஸோ ஒன்லி டெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 15 டெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் சொல்லியாச்சு. டோட்டல் அமௌண்ட் 350. பட் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆப்பில் நடக்கிறதுனால, ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறதுனால இதுக்கான அமௌண்ட் வந்து ஆஃபர் ப்ரைஸில் 300. ஓகேவா? ஸோ அதே போல் இந்த சீக்கிரமாக யார் ஜாயின் ஆகுறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த 300 அப்படிங்கிறது வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ லேட்டாக ஆப்பில் அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 350 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் எப்படின்னா 31 ஜூலை. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட்டராக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? டெஸ்ட் அப்படிங்கிறது 1 அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிரும். கரெக்டாக ஆகஸ்ட் 1லேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட்டு எதில் நடக்கும் அப்படின்னா டைம் டு ரெடி ஆப்பில் தான் நடக்கும். ஓகேவா? இந்த ஆப்பில் நடக்கிறதுனால என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னா ஸோ எங்களை விட உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்னென்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கொஸ்டின்ஸில் போய் நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர்னு தோணுதோ ஸோ கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படிலாம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும், எப்படி உங்களோட மார்க் லிஸ்ட் பார்க்கணும், அது எல்லாமே நாங்கள் வந்து ஆப்லேயே வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டெமோ வீடியோவாக கொடுப்போம். ஸோ நீங்கள் டோன்ட் வரி, ஜாயின் ஆகிறவங்க அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு போய் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கும்போது எது வந்து ராங் ஆன்சர், எது கரெக்டு, எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க, ஸோ உங்களோட ரேங்க் என்ன, எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்க, அவுட் ஆஃப் பர்சன்டேஜ்னு எல்லாமே சர்வ் ஆகிரும். ஸோ வித் ப்ளஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இப்போ ஒரு ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா, இதுதான் தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சராக கொடுத்துருப்போம். ஸோ அப்போது அதுக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எதனால் இது தவறானது அப்படிங்கிறத அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்பில் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டு பார்த்துக்கலாம். உங்களோட மார்க் அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டே இருக்கும். அதே போல் இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே அந்த எழுதினத்துக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்மே நாங்கள் வந்து ஆப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. ஸோ டோட்டலாக 15 டெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் போகும். ஆப்பில் நடக்கிறதுனால இந்த பெனிஃபிட் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அதே போல் நார்மலாக ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்கூல் புக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஆப்பில். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சர்வ் ஆகும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெயினாக ஒரு இம்பார்ட்டனாக ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ ஆப்பில் தான் வந்து டெஸ்ட்டு நடக்குது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ ஆப்பில் எப்படி மேம் நான் போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது, ஸோ ஆப் அப்படிங்கிறத நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்க்கான லிங்க், டைம் டு ரெடிக்கான ஆப் லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைம் டு ரெடி ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சர்வ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன், நார்மலாகவே நீங்கள் ஆப் அப்படிங்கிறது எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2ஏக்கான ஜிகே டெஸ்ட் சீரிஸ் தானே, ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் தானே நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான இது ஷோவ் ஆகும். ஸோ அதில் பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் எந்த இதில் வேணாலும் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ, ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ, பேடிஎம், ஜிபே, ஸோ எது வேணாலும், கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஃப் அந்த டெஸ்ட்டில் விற்கும்போது ஜிபே மட்டும் அவைலபிளாக இருந்திருக்கும். ஸோ ஃபோன்பே, பேடிஎம் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆப்பில் நீங்கள் எந்த இதில் வேணாலும் வச்சு நீங்கள் அமௌண்ட் அப்படிங்கிறத பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆஃபர். ஸோ ஒரு சின்ன டெஸ்ட் சீரீஸாக வந்து பண்ணி கொடுக்குறோம். இனிமேலும் வரக்கூடிய காலத்தில் ஃப்யூச்சரில் நம்ம இன்னுமே வந்து பயங்கரமாக பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து ஆப்பில் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக தான் இனிமேலும் செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்தடுத்துலாம் வரும்போது இன்னும் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான கோர்சஸ் வித் டெஸ்ட் சீரீஸோடு அது அடுத்தடுத்த நாட்களில் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த குரூப் 2ஏவுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் சீரிஸ் இது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அது கட்டிங் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே போல் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் போயிட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் எல்லா மெட்டீரியல்ஸுமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்க்கான இது அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது 2 நாள் விட்டு நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து 4ஆம் தேதி 2வது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இதில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், அதே போல் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதோட உருவாக்கம், அட்டவணை, ஒன்றியம், மாநிலம், ஒன்றிய பிரதேசங்கள், ஸோ இப்படி தான் போகும். அடுத்து ஒரு 4 டெஸ்டர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 1லேருந்து 4 வரைக்கும். அடுத்து யூனிட் 8 டெஸ்ட் 6ல் ஸ்டார்ட் ஆகும். ஐஎன்எம், அதே போல் ஐஎன்எம் யூனிட் 8, அடுத்து யூனிட் 9, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் 9 முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் 10ல் எகெயின் 1 to டெஸ்ட் 9 வரைக்கும் ரிவிஷன் கிடைக்கும். அடுத்து டெஸ்ட் 11ல் எக்கனாமிக்ஸும் ஜியோகிராஃபியும் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 சயின்ஸு, ஸோ இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். அடுத்து டெஸ்ட் 14ஐயும் டெஸ்ட் 15ஐயும் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் நம்மளால் இந்த ஜிகேவுக்கு அப்படிங்கிறது டைம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்களும் படிக்கணும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து படிச்சுட்டேன், ஆனால் என்னோட மைண்டில் எங்கெங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை? டெஸ்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் ஆப்பில் போய்ட்டு எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எப்படி உங்களோட மார்க்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் அது டோன்ட் வரி, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த
போய் பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்பில் வந்து ஷோ ஆகும், டெமோ வீடியோ அப்படிங்கிறது ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா ஆப்போட ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து ஷோ ஆகும். ஸோ டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் டீமில் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான், உங்களுக்கு ரொம்பவே இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உடனே நீங்கள் வந்து எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டு, எத்தனை கொஸ்டின் ராங்காக பண்ணியிருக்கோம், நம்மளோட பர்சன்டேஜ் என்ன, நம்மளோட ரேங்க் என்ன, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எதனால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தப்பு, ஸோ அப்போ இதுக்கு கரெக்ட் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை உங்களுக்கு பிடிஎஃபாகவுமே வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ ஆன்சரோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு அதுக்குமே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ஜிகேவுக்கு ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கால்ஸ் அண்ட் மெசேஜஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.